ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏசியா T20 மேட்ச் நம்பர் 10 இந்தியா உமனுக்கும் நேபாள் உமனுக்குமான மேட்ச் நாளைக்கு நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது, எந்த பிளேயர் கிராண்ட் லீக்குக்கு வந்து எடுக்கலாம், அதே மாதிரி நேபாள் டீமில் எந்தெந்த பிளேயர்ஸை வந்து நம்ம எடுக்கலாம், எந்தெந்த பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம், ரிஸ்க்காக எந்த பிளேயரை அவங்க டீமுக்கு இருக்குது, எந்த பிளேயருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளேயர்ஸ் அதுபடி நீங்கள் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன் சைடாக இந்த மேட்ச் இருந்தால் கூட நேபாளில் இருந்தும் சில பிளேயர்ஸ் வரதுக்கான ஆப்ஷனும் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு பாருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பிளேயர்ஸை நம்ம அந்த நேபாள் டீமாக இருந்தாலும் சரி, இந்தியா டீமில் இருந்தும் நம்ம அவங்கள மெயினாக எடுத்துடலாம். ஸோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இந்த வென்யூடைய ப்ராக்ரஸ் வந்து பிச் ரிப்போர்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதில் 10 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 6 மேட்சஸ் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 4 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெலோ ஸ்கோர் 150 தான் 8 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் வந்து 190க்கு 1 டைமும் 172 189 1 டைம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டோட ஹை ஸ்கோர் வந்து இந்தியா தான். இங்கே வந்து ஒரு 201 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இது பண்ணி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ரீசன்ட் மேட்சஸ், இப்போ நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா உமானுக்கும் மலேசியா உமானுக்கும் நடந்ததுல ஸ்ரீலங்கா உமன் 184க்கு ஒரு 4 விக்கெட் வந்து இங்கே இழந்து தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மலேசியா உமன் 40 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட்டும் இழந்துட்டாங்க. ஆனால் லாஸ்ட் வரை கொஞ்சம் வரைக்கும் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ விக்கெட் ஃபால் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருந்திருக்கு. அதே இது பார்த்தீங்கன்னா நேபாள் உமன் இங்கே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதில் 108 ரன்ஸ் அடித்து 6 விக்கெட் இழப்பில் பண்ணியிருந்தாங்க. அது பாகிஸ்தான் உமன் வந்து ஒரே விக்கெட் இழப்பில் 110 ரன்ஸ் அடித்து அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே லாஸ்ட்டாக விக்கெட் விழுந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 41 விக்கெட்டும் ஃபேசர்ஸ்க்கு 20 விக்கெட் வந்து விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னருக்கு 18ம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 23 விக்கெட் விழுந்திருக்கு. ஆனால் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 16ம் செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் தான் இந்த பிச்சில் வந்து இது வரைக்கும் விழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, சிஃபாலி வர்மா, யமலதா, ராட்ரிகஸ், ஹைச்கர், ஆர்கோஸ், தீப்தி சர்மா, பூஜா வஸ்டாஸ்கர், கன்வர், ராதா யாதவ், ரிங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் சிங், இவங்க தான் மேக்ஸிமம் லைன் சேஞ்ச் பண்ணாமல் இந்த இதில் வந்து ப்ளே பண்ணுவாங்க இந்தியா டீமில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் கட்கா, அப்புறம் சீதா மகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதா குன்வர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து பர்மா, அப்புறம் ருபினா சேத்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா மாகட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதா ஜோஷி, அப்புறம் பிந்து ரவால், அப்புறம் ரோமா தபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கஜல் ஸ்ரீதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகா மர்ஷானி. கண்டிப்பாக மேபி இது வேணா ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் அவங்க மேபி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நேபாள் உமனில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து முக்கியம், அதே மாதிரி எந்தெந்த பிளேயருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது, ஸோ அவங்க எந்தெந்த ஆர்டர்லையும் வராங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அவங்க ஸ்டார்டிங் ஓவர் யார் போடுறாங்க, டெத் ஓவர் யார் போடுறாங்கன்னு இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா உமனுக்கும் நேபாள் உமனுக்குமான மேட்ச்சு சேம் அதே கிரவுண்டில் தான் வந்து நடக்குது. இந்த கிரவுண்டோடைய பிச் ரிப்போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நல்ல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகுது, போக போக ஸ்பின்னர்ஸ்க்கு பின்னாடி வந்து நல்ல சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸுக்கு இப்போ டாமினன்ட் டீம், இப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான டீமுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கம்மியான டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அங்கே கம்மியாக தான் ஸ்கோர் பண்ண முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேசர்ஸு அதே மாதிரி இந்த பவுலிங் கண்டிஷன் டாமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் போகுது, அது இந்தியாவே வந்து இங்கே ஒரு விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 190 200 வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ப்ளே பண்ணுற மாதிரியான இதுவும் இருக்குது. இன்றைக்கி ஸ்ரீலங்கா மேட்சும் கிட்டத்தட்ட அதே மாதிரி அமைஞ்சிருந்தது. இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் இப்போ வந்து நேபாள் வந்து பேட்டிங் பிடிக்கிறாங்க, இல்லை லோ டாமினன்ட் டீம் பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 2 விக்கெட் பவர் பிளேயில் விழ ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா 3 விக்கெட் கூட விழலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது. இதுதான் பொறுத்தவரை பவர் பிளே ப்ராக்ரஸ்ஸு. இப்போது நேபாளை பொறுத்தவரை என்னென்ன பிளேயர்ஸ்க்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது, எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம டீமில் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணலாம். இன்னிங்ஸ் வைஸாக இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ண முடியும். இப்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க இந்தியா, அதாவது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிச்சா கோஷை வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வேணால் நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வேளை நேபாள் வந்து
ரொம்ப லோ ஸ்கோர் தான் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட வந்து ரொம்ப லோ ஸ்கோர் தான் அவங்க டீம் வந்து எதிர்த்து ப்ளே பண்ண மலேசியா டீம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ டாப் ஆர்டரில் வர 4-3 பேட்ஸ்மேனே அடிச்சிருவாங்க. இவங்களுக்கான அந்த வாய்ப்பே வராது. ஆனால் இதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா 1 விக்கெட் 2 விக்கெட் போயிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்கோரை செட் பண்ணணும் அப்படின்னா இவங்களை இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ரிச்சா கோஷ் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த மேட்சை பொறுத்தவரை இவங்க 2 பேருமே வந்து வீக்காக தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த 2 பேரில் ஒரு 2 டவுன் இல்லைனா 1 டவுன் யாராவது வந்தால் மட்டும் ரிஸ்காக ட்ரை பண்ணால் அதுவும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ரிச்சா கோஷை எல்லா டீமுக்குமே ட்ரை பண்ணலாம். இந்த பேட்டிங் செக்ஷனில் இருந்து யார் யாருக்கான ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ லேடிஸ் மேட்சுங்கிறதுனால நம்ம கிரெடிட் வைஸ் ரொம்ப அப்படி அனலைஸ் பண்ணாமல் டைரெக்டாக எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது பெர்சன்டேஜ் வைஸும் நம்ம இதில் பார்த்து வச்சுருக்கிறோம். ஸோ யாருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா இருக்கிறாங்க. ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் இப்போ வரைக்கும் சிஃபாலி வர்மா இருக்காங்க. மேபி மந்தனா கூட மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் எந்த நேபாள் பிளேயர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து வேண்டாம். இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் மாதிரி கண்டிஷனில் இருக்கிறாங்க. இந்த எஸ் கட்காங்கிறவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிஃபாலி வர்மா மாதிரி ஸ்டார்டிங்லேயே அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் ஒரு பவர் பிளேலையே இப்போ ஒரு 30 ரன் அடிச்சிடுறாங்க, இல்லை 20 ரன் அடித்து 25 ரன் பவர் பிளேக்குள்ளேயே அந்த இதுக்குள்ளேயே அடிச்சிடுறாங்கன்னா இவங்கெல்லாம் டாப் ஆர்டர் உமன் பேட்ஸ்மேனு அடிச்சிடுறாங்கன்னா ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங்னா தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் ஆயிரும், ஃபாஸ்ட் பவுலுக்கும் சப்போர்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ கொஞ்சம் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் 50% பிலோவில் இருக்கிறாங்க. ஸோ ஒன்று இந்த கேட்டகரியில் இருந்து இவங்க இல்லை கட்கா இல்லைனா ஹேமலதா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க ஆனால் உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. இப்போ ஹேமலதா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க 1 டவுன் வராங்க, இல்லை செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் 1 ரன் வராங்க. ஆனால் செகண்ட் பேட்டிங் பண்ணால் இவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, பெரிய அளவுக்கு ரன் அடிக்க வேண்டியது இருக்காது. மொத்தமே ஒரு 90 ரன் 100 ரன் தான் அடிக்க வேண்டியது மாதிரி இருக்கும். சிஃபாலி வர்மா மந்தனாவே சில டைம் அடித்து முடிச்சிருவாங்க, இல்லை அவங்க முக்கால்வாசி அடித்து முடிச்சிருவாங்க. வெறும் 20 ரன் 30 ரன் 10 ரன் தான் அடிக்க வேண்டியது மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா இப்போ ஹேமலதா பண்ணால் அவங்க முக்கியமாக நமக்கு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் இந்த கட்கா ஹேமலதாவில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வைஸ் இவங்க பண்ணால் இவங்கள தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா இவங்கள தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து கொஞ்சம் ரிஸ்காக போகிறாங்க அப்படின்னா மந்தனா பொறுத்தவரை இந்த மந்தனா சிஃபாலி வர்மாவில் எந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தனா பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஓரளவு ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துடுவாங்க. இப்போ கொஞ்சம் மேட்ச் ப்ளே பண்ணாங்கன்னா அதில் ஒரு 70% எப்படி அவங்க ட்ரீம் டீம் வருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணாங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட் ஆயிடுவாங்க. பவர் பிளேலேயே இப்போ ஸ்பின்னர் போடுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இதிலேயே அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா அது மந்தனா மட்டும்தானா அப்படிங்கிறது கிடையாது. இந்த மேட்சை பொறுத்தவரை ஒன்று மந்தனா இல்லைனா சிஃபாலி வர்மா இந்த 2 பேர். இப்போ நீங்கள் ரிஸ்காக எடுக்கிறீங்கன்னா ரிஸ்காக எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 பேரில் ஒருத்தங்களை லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு டாமினேட் தான் பண்ணி போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 பேரையும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ இவங்க 2 பேரையும் லீவ் பண்ணிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பேரில் ஒருத்தங்களை லீவ் பண்ணிவிட்டு இந்த ஹேமலதாவை ட்ரை பண்ணணும். ஏன்னா இவங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த 2 பேரில் யாராவது அவுட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இதே செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் 2 பேரையுமே கட்டாயமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒருத்தங்களை லீவ் பண்ணிப்போங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் எடுத்துக்கலாம். அடுத்து ஹைச்கர் வந்து ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேர்லேருந்து ஒருத்தங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் சிஃபாலி வர்மா மந்தனா 2 பேருமே ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு தக்கனமாக நீங்கள் பிளேயர் எடுத்துக்கங்க. அடுத்து ஹைச்கரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா.
ஆல்ரவுண்டர் கேட்டகரி. ஆல்ரவுண்டர் பொறுத்தவரை தான் லேடிஸ் மேட்ச் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நல்லா பவுலிங்லேயும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, பேட்டிங் பண்ணியும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நம்ம தீப்தி சர்மா இருக்கிறாங்க. அவங்க மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா, இப்போ தீப்தி சர்மா ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா உறுதியாக வந்து ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவாங்க. அவங்க எப்படியும் ஒரு விக்கெட்டு இல்லைன்னா ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இல்லை 2 விக்கெட்டாவது எடுப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் பூஜா வஸ்டார்கர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா இவங்க பெருசாக ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க டீம், நம்ம நேபாள் டீமை பொறுத்தவரை இந்த ஐ பர்மா ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க. இந்த ஐ பர்மாங்கிறவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப முக்கியமான பிக்கு. பவர் பிளேயில் வந்து போடுவாங்க. அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனில் ஒரு நல்ல ட்ரீம் பாயிண்ட் எடுக்க இவங்க வாய்ப்பு இருக்குது. இவங்க ஒரு கன்ஃபார்ம் பிக்கு தான். ஸோ இவங்க வந்து எல்லா டீம்லேயும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். நீங்கள் அப்படி ரிஸ்க்காக லீவ் பண்ணுறதா இருந்தால் வேணால் பண்ணிக்கிங்க செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா. ஏன்னா அவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடும். ஃபஸ்ட்டு விக்கெட் அந்த 4 ஓவர் போடுறதுக்கு முன்னாடியே இவங்க அடித்து முடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு ட்ரீம் டீமானது உறுதியாக வருவாங்க. பேட்டினாலையும் இவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். 29, 22 அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பவுலிங் தான் இவங்களோட கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரென்த்து. அடுத்து 9 கிரெடிட்டில் இருக்கிற பிளேயரை நீங்கள் யாராவது ஒருத்தங்களை லீவ் பண்ணி போகிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரை. அடுத்து இந்த கேட்டகரி வைஸ் இவங்க ஆல்ரவுண்டரில் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஆர் செட்டரி அப்புறம் சீதா ரணா மகர். இதில் மெயினான பிக்கு யார் பார்த்தீங்கன்னா இவங்க தான், சீதா ரணா மகர் தான் மெயினான பிக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் பவுலிங்கும் போடுறாங்க, அதே நேரத்தில் ரன்னும் அடிக்கிறாங்க. ஒரு 2 ஓவர் to 3 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமானது உறுதியாக வந்துடுவாங்க. ஸோ ஒருத்தங்களை நீங்கள் லீவ் பண்ணி போங்க, ஒருத்தங்களை எடுத்துக்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க பெர்சன்டேஜ் மேபி வேணால் கூட இருக்கலாம், ஆனால் இவங்க பெர்சன்டேஜ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி எடுக்கணும். ஒரு இதில் நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணுங்கள், இன்னொரு டீம் எடுக்கும்போது வேணால் இவங்களை லீவ் பண்ணிவிட்டு, ஏன்னா இவங்க டாப் ஆர்டர் வருவாங்க, பேட்டிங் வருவாங்க, பவுலிங்கும் போடுவாங்க, இவங்களை லீவ் பண்ணிவிட்டு இவங்களை ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கணும். ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பூஜா நம்ம சொல்லிட்டோம், இவங்களையும் சொல்லிட்டோம். இவங்க 4 பேரும் ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. நீங்கள் தீப்தி சர்மா பொறுத்தவரை நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் வந்து இப்போ டீமில் எடுத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கூட மாற்றி கொடுக்கலாம். இப்போ அவங்க செகண்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா, ஏன்னா அதுக்குள்ளேயுமே விக்கெட் மற்றவங்க எடுத்துட்டாங்கன்னா ஒரு சின்ன இது இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் இவங்க விக்கெட் எடுப்பாங்க. ஸோ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு தீப்தி சர்மா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன இது. நீங்கள் ரிஸ்க்காக போடுறதா இருந்தால் ஒரு கேப்டன் இல்லாமல் பிளேயராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 4 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர் செட்டரி இவங்க 2 பேரில் ஒருத்தங்க, பூஜா, ஐ பர்மா, அதே மாதிரி தீப்தி சர்மா, மொத்தம் 4 பேர். இல்லை ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்க, இவங்க 2 பேரும் இவங்க வந்து ஒரு லோ பர்சன்ட் பிளேயர். இந்த பி மகட்டோங்கிறவங்க வந்து ஒரு லோ பர்சன்ட் பிளேயரு, ரைட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு, ஒரு ஸ்பின்னர் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பவுலிங் செக்ஷனில், அதாவது கம்ப்ளீட் பவுலிங் செக்ஷனில் நீங்கள் நேபாள் பிளேயரை கம்ப்ளீட்டாக லீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியிலேருந்து இவங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்தியா இப்போ நேபாள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா டாப் ஆர்டரில் ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டினுக்கும் சப்போர்ட் ஆகும். ஆனால் அதுக்கு அப்புறம் தான் இவங்க வருவாங்க, ஒரு 6th பேட்ஸ்மேனாக தான் வருவாங்க, இல்லை 5th வருவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 59 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு இதில் 25 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் ஃபால் வந்து ஒரு 2 விக்கெட், அதே மாதிரி 1 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் உமன்ஸ் இதில் நீங்கள் வந்து இப்போ பிளேயரே எடுக்கலைன்னா ஐ பர்மா இவங்க 2 பேரில் ஒருத்தங்க, அடுத்து இவங்க இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதில் பொறுத்தவரை இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா இப்போ பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் விக்கெட் கீப்பருக்கோ இல்லை பேட்ஸ்மேனுக்கோ
போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அது வேற. ஆனாலும் செகண்ட் பவுலிங் இல்லைனா ஃபர்ஸ்ட் பவுலிங், மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கே இது பண்ணுங்க. ஃபாஸ்ட்டை பொறுத்தவரை இந்த கிரவுண்டை பொறுத்தவரை நல்ல ஃபர்ஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகுது. அப்போது ஆர் சிங் தக்கூர் பூஜா வஸ்டாஸ்கரில் கண்டிப்பாக ஒருத்தங்க நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச். லாஸ்ட் மேட்ச் செகண்ட் பவுலிங் போட போய் அந்த ஆர் சிங் தக்கூருக்கான அந்த பாயிண்ட்ஸ் பெரிய அளவுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஆர் சிங் தக்கூர் பூஜா வஸ்டாஸ்கர் கண்டிப்பாக ஒரு முக்கியமான பிக்காக இருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே விக்கெட் எடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆர் சிங் தக்கூர் கன்வீர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் யாதவை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணலாம். இல்லை இந்தியா டாமினண்ட்டாக வின் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுலிங்கில் இவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆல்ரவுண்டரில் நம்ம சொன்னவங்களே நீங்கள் எடுத்துக்கிங்க. அது போக இதில் கொஞ்சம் ஒரு முக்கியமான பவுலரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கே குன்வார். இவங்களால பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் போடுவாங்க. சப்போஸ் நேபாள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க லைனப்பில் மட்டும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சில டைம் கீழே இருப்பாங்க, கீழே இருந்தால் விட்டுருங்க. சப்போஸ் 2 டவுன் இல்லை 3 டவுன் இல்லை ஃபர்ஸ்ட் 1 டவுன் 2 டவுன் அப்படி வராங்க அப்படின்னா இவங்கள ட்ரை பண்ணிக்கிங்க. இவங்க ஒரு லோ பிக்கில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு 20-25 ஒரு 15 ரன் அடிக்கிறாங்க, ஒரு விக்கெட் வந்து எடுத்துடுறாங்க. பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 10 விக்கெட்டுக்கு மேலே எடுத்துருக்கிறாங்க. ஸோ விக்கெட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டும் இருக்கிறதுனால இவங்களை மட்டும் இந்த கேட்டகரியில் ரிஸ்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது இவங்க டீமோடைய ஸ்டார்டிங் பவர் பிளே பவுலர் போடுவாங்க, அதே மாதிரி டெத் ஓவரும் போடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா இவங்களை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அதாவது நேபாள் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க நேபாள் போடுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு மஸ்ட் பிக்கு கண்டிஷனில் வருவாங்க. ஏன்னா பவர் பிளேலையும் விக்கெட் பவுலிங் போடுறாங்க, டெத் ஓவர்லையும் போடுறாங்க. கொஞ்சம் லாஸ்ட் ஓவர்லையும் போடுறாங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்டிங்கும் வராங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகுது. இவங்க மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்க. ஸோ ஒரு விக்கெட் டு 2 விக்கெட், ஏன்னா பவர் பிளேலையும் போடுறாங்க, டெத் ஓவர்லையும் போடுறாங்க. ஸோ ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க இல்லை 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பேட்டிங்கும் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு லோ பெர்சன்ட்ல எதையும் மேக்ஸிமம் இருக்காங்க அப்படின்னா இவங்களை உறுதியாக எடுத்துருங்க. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து ஆர் சிங், கன்வீர், இவங்க இந்த 3 பேரும் இவங்களை ரிஸ்க் பிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆர் யாதவை நீங்கள் டாமினண்ட்டாக இந்தியாவை தான் வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்கள எடுத்துக்கலாம். யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் ஆர் சிங் தக்கூருக்கு ஒரு கேப்டன் கொடுக்கலாம். ஆர் சிங் தக்கூருக்கும் கன்வீருக்கும் 2 பேருக்கும் கொடுக்கலாம். இல்லை ஆர் சிங் தக்கூருக்கும் தீப்தி சர்மாவுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து அதே மாதிரி நேபாளில் என்னென்ன பிளேயர்ஸும் அதை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டரி டபுள் ஆப்ஷன் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். அடுத்து இவங்க இந்த கட்கா அதே மாதிரி ஹேம்லதால ஒருத்தங்க வந்து உறுதியாக ட்ரீம் டீம் ஆனது ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா இவங்கள வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இதே இந்தியா பண்ணால் ஹேம்லதாவை கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டீம் எடுக்கிறீங்கன்னா 2 பேருக்குமான ஆப்ஷனை கொடுத்து பாருங்க, அதாவது தனித்தனியாக கொடுத்து பாருங்க. அதே மாதிரி மந்தனா வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஒரே ஒரு இதில் கேப்டன் கொடுத்து பாருங்க. இந்த 2 பேரில் யாராவது மேபி ஒருத்தங்க அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா. ஸோ அந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி கொடுத்து பாருங்க. அடுத்து ஹேம்லதாக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு. ஆல்ரவுண்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் பூஜா வஸ்டாஸ்கருக்கு சிவிசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் வந்து அவங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க, ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாங்களாங்கிறதும் ஒரு டவுட்டு தான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்ஸ்மேன் டு அப்போ நீங்கள் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் வந்து கொடுக்குற மாதிரி வரும். அப்போ ஏன்னா பேட்டிங்கில் வந்து இந்தியா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வர ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வர ஒரு வாய்ப்பு. தீப்தி சர்மா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு பவுலிங் வராங்கன்னா அந்த அளவுக்கு வருவாங்களாங்கிறது ஒரு சின்ன டவுட். ஆனால் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துருவாங்க.
இவங்களுக்கு மட்டும் ரிஸ்க்காக ஒரு இதில் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐபரமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விசி. ஸோ இப்போ நம்ம நேபாள் பிளேயர்ஸை நம்ம சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 50% கீழே மேக்ஸிமம் 4 to 5 பிளேயர் இருக்கிற மாதிரி டீமில் வந்து பார்த்துக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த கேட்டகரி வைஸாக அந்த பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பண்ணி பாருங்கள். இவங்களாம் லோ பிக்கில் இருக்காங்க, டபுள் ஆப்ஷன் இருக்குது, பவர் பிளே போடுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் பண்ணி பவுலிங்கும் பண்ணால் இந்த மாதிரி இப்போ இந்த மொகட்டோ அதுக்கப்புறம் பவுலிங் செக்ஷனில் சொன்னவங்க இதில் யாராவது ஒருத்தவங்க கூட ட்ரீம் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க இந்த 2 பேரில் ஒருத்தங்க. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வேறு நண்பர்கள்கிட்ட பழகிட்டு இருப்பீங்க, அவங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணி பண்ணுங்கள். அது யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது உதவி அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் வின் பண்ணாங்கன்னா சேனல் சார்பாக அதுவும் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது. ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.